இதற்கு முன் ரஜினி நடித்த படங்களில் 20 படங்கள் ஏ சர்டிபிகேட்டுடன் வந்தன. அதில் முதல் 4 படங்களான புவனா ஒரு கேள்விக்குறி, காயத்ரி, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, அவள் அப்படித்தான் போன்றவை வித்தியாசமான புதுமையான கதைக்களத்தை மையமாக கொண்டதால் ஏ சர்டிபிகேட்டுடன் வந்தன. அந்த கதைகளின் நாயகனாக ரஜினியும் விரும்பி நடித்திருந்தார். அப்படி அவர் கதைக்காக கடைசியாக நடித்த ஏ சர்டிபிகேட் படம் மகேந்திரனின் கை கொடுக்கும் கை. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ரஜினி மாஸ் மசாலா ஹீரோவாக ஆனபின் காட்சிகளுக்காக ஏ சர்டிபிகேட் பெற்ற படங்கள் வர தொடங்கின. அதில் முதலாவது படம் காளி, அப்புறம் நெற்றிக்கண், ரங்கா, புது கவிதை, 3 முகம், பாயும் புலி, சிவப்பு சூரியன், நான் மகான் அல்ல, நான் சிகப்பு மனிதன், உன் கண்ணில் நீர் வழிந்தால், விடுதலை, ஊர்காவலன், கொடி பறக்குது, கடைசியாக சிவா. அது வெளியான 36 ஆண்டுகளுக்கு பின் இப்பொழுது கூலி ஏ சர்டிபிகேட்டுடன் வந்திருக்கிறது. நிச்சயம் இந்த சான்றிதழ் வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகளுக்காக மட்டுமே தரப்பட்டிருக்கும். பொதுவாகவே கமல் படங்கள் என்றால் முத்த காட்சிகள் உட்பட ஆபாச காட்சிகள் அதிகம் இருக்கும். ஆனால் ரஜினி படத்தில் அப்படி இருக்காது என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் எண்ணம். அதனாலேயே ரஜினி படத்திற்கு அவர்கள் அதிகமாக வருவார்கள். கமல் படங்களை விட ரஜினி படங்களுக்கு ஓபனிங் அதிகமாக இருந்ததற்கு அதுவே முக்கிய காரணம். இந்த நுட்பத்தை ரஜினிக்கு முதலில் புரிய வைத்தது கதாசிரியர், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். கமல் ரஜினி இருவரும் பாலச்சந்தர் பட்டறையில் உருவானாலும் பயணத்தின் பாதையில் பாலச்சந்தர் பாணியை கைவிட்டு பஞ்சு அருணாச்சலம் ரூட்டுக்கு மாறியதாலேயே ஸ்டார் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினியானார். கடைசி வரை வசூல் சக்கரவர்த்தியாகவே இருந்தார். ஆனால் கமலின் விக்ரம் படம் ரஜினியின் முந்தைய பட வசூலை முறியடிக்க ரஜினிக்கு சின்ன ஜெர்க்கு. அந்த தடுமாற்றத்தின் விளைவு 36 வருடம் கட்டிக்காத கௌரவத்தை ரஜினி காசுக்காக தாரை வார்த்திருக்கிறார். எல்லாம் தயாரிப்பாளர்களின் நன்மைக்காக என்று ரஜினி நியாய தர்மம் பேசினாலும் தன் சூப்பர் ஸ்டார் இமேஜின் மீது முன்பு அவருக்கு இருந்த நம்பிக்கை இப்பொழுது இல்லை என்பதே உண்மை. அதை சரி பண்ண அவர் செய்த சமரசங்களின் விளைவுதான் ரஜினியை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஆபாசமும் அதீத வன்முறையும் தான் தன் படங்களை காப்பாற்றும் என்று ரஜினியை நம்பினால் அவர் சூப்பர் ஸ்டார் என்பது இனியும் பொருந்துமா? பழைய இயக்குநர்கள் குறைந்தபட்ச சமூக அக்கறையுடன் கதைகளை உருவாக்கி ரஜினியை படிப்படியாக உயர்த்தி சூப்பர் ஸ்டார் இருக்கையில் உட்கார வைத்தனர். ஆனால் இன்றைய இளம் இயக்குநர்கள் ஹாலிவுட் தரத்திற்கு படம் எடுக்கிறேன் என்று ரஜினியை கூலிக்கு மாரடிக்கும் கூலியாகவே மாற்றி அவர் இமேஜை அதல பாதாளத்தில் இறக்கிவிட்டனர். இவர்களின் படத்தில் இப்படிப்பட்ட கதைகளில் இனியும் நடிக்க வேண்டுமா என்று ரஜினிதான் சிந்திக்க வேண்டும். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அடிதடி, ஆபாச நடனம், உடை காட்சிகள் எல்லாம் எம்ஜிஆர் படங்களில்தான் அதிகம் இருக்கும். ஆனால் சண்டை காட்சியில் எம்ஜிஆர் சமத்துவம், சமூக நீதி, அறம், அன்பு எல்லாம் பேசி அதை சமன் செய்வார். படம் முழுக்க ஹீரோயின் ஆபாசமான உடைகளை அணிந்து வரும் வக்ரத்தை விதைத்துவிட்டு பெண்கள் இப்படியெல்லாம் இருக்கலாமா என்று வசனம் பேசுவார். இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பலன்னு பாட்டும் பாடி தன்னை கலாச்சார காவலனாக உறுதிப்படுத்திக் கொள்வார். இந்த புரிதலும் புத்திசாலித்தனமும் கூட மேடைக்கு மேடை தத்துவம் பேசும் ரஜினிக்கு இல்லாமல் போனதுதான் பரிதாபம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.